தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு வடிவேல் காமெடியை பார்த்திருக்கீங்களா? அதுல வடிவேல் கிட்ட கடனை திருப்பி கேட்க ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட வடிவேல் ரொம்ப கோபமா பேசுற மாதிரி தெரியும் தூரத்துல இருந்து பார்த்தா. ஆனா பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவர்கிட்ட வடிவேல் கெஞ்சிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்தியாவுக்கு கூடுதலா வரி போடுறாரு, ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதீங்கன்னு சொல்றாரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறாரு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டாரு. இப்படி தொடர்ந்து இந்தியாவினுடைய நலனுக்கு எதிராகவே டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதையெல்லாம் எதிர்த்து இந்திய பிரதமர் மோடி டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புல சொல்றாங்க. அதாவது தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு அப்படி தெரியுது. பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது ட்ரம்ப் என்னெல்லாம் வேணும்னு கேட்கிறாரோ அதையெல்லாம் ஒன்னொன்னாக மத்திய பாஜக அரசாங்கம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த வரிசையில சேர்ந்ததுதான் புதிய அணுசக்தி மசோதா. அந்த மசோதாவினால ஒரு பக்கம் அம்பானியும் அதானியும் ஜாலியா இருக்காங்க, ஏன் ட்ரம்ப்பே கூட ஜாலியா இருப்பாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்திய மக்களாகிய நம்ம தான் பதற்றப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த அணுசக்தி மசோதாவில் என்ன இருக்கு, அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, என்ன ஆபத்து அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி அதாவது அணுசக்தி தொடர்பாக இரண்டு முக்கியமான சட்டங்கள் இருக்கு. ஒன்னு தி அட்டாமிக் எனர்ஜிஸ் ஆக்ட் 1962, ரெண்டாவது சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட் 2010. இந்த ரெண்டு சட்டங்களையும் உள்ளடக்கி புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதாவுக்கு பேர் என்ன தெரியுமா? சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ரொம்ப லென்த்தா இருக்குல்ல, சுருக்கமாக அதை சாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்களை பதற்றப்படுத்துற ஒரு மசோதாவுக்கு பேரு சாந்தின்னு வச்சிருக்காங்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்குல்ல. சரி, இந்த சட்ட மசோதாவை ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக அரசு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்கு தூய்மையான மாசை ஏற்படுத்தாத எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தேவை இருக்கு. நியூக்ளியர் எனர்ஜியின் மூலமாக எந்த விதமான காற்று மாசோ சுற்றுச்சூழல் மாசோ ஏற்படாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குறிப்பா இது ஏஐ யுகம், உலகம் முழுக்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு எல்லாம் பெரிய பெரிய அளவுல எலக்ட்ரிசிட்டி தேவை இருக்கு. அப்போ நம்ம ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள்ல முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரிசிட்டி தேவை. இப்போ நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக 8.8 கிகாவாட் மின்சாரம் மட்டும் தான் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை 2047க்குள்ள 100 ஜிகாவாட்டாக உயர்த்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இதை கொண்டு வரதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற அணு உலைகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்த போறோம் அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அட, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க, இந்த சட்டத்தை வரவேற்க தானே செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா இதுல ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, தனியார் நிறுவனங்களும் அணு உலைகளை இயக்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூடங்குளத்துல ஒரு அணு உலை இருக்கு அப்படின்னா அதை இந்தியா மற்றும் ரஷ்யா சேர்ந்து இயக்குறாங்க. இந்திய அரசு மற்றும் ரஷ்ய அரசு நிறுவனங்கள் சேர்ந்துதான் அந்த அணு உலையை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இனிமேலு அதானியோ அம்பானியோ டாட்டாவோ எந்த ஒரு தனியார் நிறுவனம் விரும்பினாலும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க அந்த அணு உலைகளை இயக்கலாம் அப்படிங்கிற வழிவகை இந்த சட்டத்துல செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அதானி நிறுவனம் தரப்புல நாங்க இந்த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்க, வெளியாச்சு. அதெல்லாம் வெளியான கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. அப்போ தனியார் நிறுவனங்கள் லாபம் அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை நாடாளுமன்றத்திலேயே எதிர்கட்சிகள் கேட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இயக்கும் போது அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தனியார் நிறுவனம் கையில ஒப்படைச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே எழுப்பப்படுற மிகப்பெரிய கேள்வி. ஆனா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த அணு உலையினுடைய ஆபரேஷனை மட்டும்தான் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம், அதுல இருக்கிற சென்சிட்டிவான ஆபத்தான முக்கியமான விஷயங்களை அரசாங்கம் தான் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயங்களே அரசாங்கம் கண்காணிக்கும் அப்படின்னா அதனுடைய ஆபரேஷனையும் நீங்களே கண்காணிச்சுட்டு போயிடலாமே, ஏன் தனியார் கையில கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கே ஒரு லாஜிக்கலான பதில் மத்திய அமைச்சர் கிட்ட இருந்து இல்ல. சரி, ஒருவேளை மத்திய அரசாங்கமே அதை கண்காணிச்சும் அதையும் மீறி ஒரு அணு உலை விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பீடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரும்போது தான் அடுத்த அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கு. அந்த தனியார் நிறுவனம் அதை ஆப்ரேட் பண்றாங்கல்ல, அந்த நிறுவனம் இழப்பீடாக அதிகபட்சம் 3000 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. 3000 கோடி தராங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க. ஒரு அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுல 3000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன தொகை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 1986 சோவியத் யூனியன்ல இருந்த செர்னோபில் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் விபத்து ஏற்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் அதை கண்டெயின் பண்ண முடியல, இன்னும் அந்த கதிர்வீச்சுகள் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு.
கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல அவங்க பண்ணியிருக்கிற செலவு மட்டுமே 50 லட்சம் கோடிகளை தாண்டுது இந்திய ரூபாய் மதிப்புல. இதுவே ஃபுகுஷிமா அணு உலை எடுத்துக்கங்க. ஜப்பான்ல 2011 சுனாமி வந்த போது அந்த அணு உலை சேதம் ஏற்பட்டுச்சு, கதிர்வீச்சு வெளியாச்சு, ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. அந்த அணு உலையை இப்ப வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 40 ஆண்டுகள் ஆகும் சொல்றாங்க. அதுக்கு இது வரைக்கும் ஜப்பான் பண்ண செலவு மட்டும் 16 லட்சம் கோடி. இன்னும் செலவு நீண்டுகிட்டே இருக்கு, இன்னும் 40 வருஷத்துக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணு உலை விபத்துக்கு அந்த தனியார் நிறுவனம் வெறும் 3000 கோடி மட்டும்தான் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி சரியாகும்? ஆனா மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க அதுக்குன்னு தனியா ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம், அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுப்போம், நியூக்ளியர் லயபிலிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு நிதியை ஒதுக்கி இருக்கோம், அதுல இருந்து பணத்தை எடுப்போம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. அதையெல்லாம் வச்சு நாங்க சமாளிச்சிரோம்னு சொல்றாரு. ஆனா அது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவரு தெளிவா சொல்லல. ஒரு அணு உலை விபத்து அப்படிங்கிறது 40 இருந்து 50 ஆண்டுகளுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தக்கூடியது, பொருளாதாரத்துல கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஃபுகுஷிமா அணு உலையில அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஜப்பானுடைய பொருளாதாரத்திலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதை சுத்தி இருக்கிற நிறுவனங்கள் இயங்க முடியாம போச்சு, மின்சார தடை ஏற்பட்டுச்சு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் அந்த உடல் பாதிப்புகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்த விளைவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அணு உலையால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதா இருக்கு. ஆனா அதை ரொம்ப சாதாரணமாக இந்த மசோதாவில் டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. சரி, இந்த மசோதாவில் இருக்கிற 2வது பிரச்சனைக்கு வருவோம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போய் டொனால்ட் ட்ரம்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 பேருமே சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி கிட்ட ஒரு வலியுறுத்தலை செய்யறாரு. இந்தியா அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வாங்கணும், இந்தியாவில் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை செய்யறாரு. அப்படியே கட் பண்ணுங்க. இப்போ இந்த சாந்தி அப்படிங்கிற மசோதாவில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி இந்தியாவில் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரம்ப்பினுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த பில்லை கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அப்போ இதை இப்பதான் கொண்டு வராங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இது ஏன் கொண்டு வரப்படாம இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். 2008 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில அப்போவே ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸ் இல்ல மற்ற நியூக்ளியர் ரியாக்டர்ஸை அமெரிக்காவில இருந்து இந்தியா வாங்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்தாங்க. அமெரிக்காவுடைய நிறுவனங்களும் அதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனா மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம் ஒரு முக்கியமான சட்ட விதியை அதுல சேர்த்திருந்தது தான் அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட். அந்த சட்டத்துல ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு இருந்து அதனால விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தால் அந்த நிறுவனமும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சிவில் லயபிலிட்டி நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட் சொல்ற முக்கியமான விஷயம். அந்த சட்ட விதி எந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் பிடிக்கல. நாங்க சப்ளை பண்றதோட நிறுத்திக்குவோம், அதுல ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்க தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த நிறுவனங்கள் இருக்காங்க. நாங்க பாதுகாப்பான சிறப்பான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் தயாரிக்கிறோம்னு சொல்ற அமெரிக்க நிறுவனங்கள் அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா எங்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால எந்த பிரச்சனையும் ஏற்படாது, எந்த விபத்தும் ஏற்படாது, அதே மாரி ஏற்பட்டுச்சுன்னா நாங்க இழப்பீடு தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன் கான்ஃபிடண்டா பேச மாட்டாங்க? சின்ன ஒரு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட 5 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் கேரண்டின்னு சொல்றாங்க. ஆனா நியூக்ளியர் ரியாக்டர் அதுல எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதுக்கான உத்தரவாதத்தை இந்த அமெரிக்க நிறுவனங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கிற ஒரு செக்டார்ல மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான சிவில் லயபிலிட்டி சட்டங்களை சேர்க்கறதுல என்ன தவறு? அந்த சட்ட விதியை மன்மோகன் சிங் அரசாங்கம் சேர்த்ததுனாலதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வராமையே இருந்துச்சு. அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை விற்காமையே இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற அணு உலைகள் எல்லாம் நம்ம ரஷ்யாவோட சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா மட்டும் எப்படி முன் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனங்கள் தான் இந்த அணு உலைகளை நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு நிறுவனமாக இருக்கிறதுனாலதான் அவங்க இழப்பீடை ஏத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்தியா ரஷ்யாவோட சேர்ந்து இந்த அணு உலைகளை எல்லாம் இந்தியாவில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த அணுசக்தி சார்ந்த அந்த வர்த்தகம் நடக்காம இருந்த நிலைமையில தான் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் அதிபராகிறாரு. பிரதமர் மோடிக்கு ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை இந்தியா வாங்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குறாரு. இந்தியா அந்த சிவில் லயபிலிட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட்ல இருந்த அந்த ரியாக்டரை சப்ளை பண்ற நிறுவனங்கள் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை நீக்கிட்டு இன்னைக்கு சாந்தி அப்படிங்கிற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சாந்தி அப்படிங்கிற மசோதாவின் கீழே ஒருவேளை இந்தியாவில் நாளைக்கு ஒரு தனியார் நிறுவனம் நடத்துற
வெளிநாடுல இருந்து ஒரு ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸை வாங்கி நடத்துற ஒரு அணு உலையில விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த தனியார் நிறுவனம் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் பொறுப்பாவாங்க. அந்த ஸ்மால் மாடல் நியூக்ளியர் ரியாக்டரை சப்ளை பண்ண அந்த தனியார் நிறுவனம் இருக்குல்ல, அவங்களுக்கு சுத்தமாக எந்த பொறுப்புமே கிடையாது. அவங்க இழப்பீடே கொடுக்க வேணாம் அப்படிங்கிற சலுகையை இந்த சாந்தி அப்படிங்கிற மசோதாவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கிளியரா என்ன தெரியுது? ட்ரம்பினுடைய அழுத்தம், அமெரிக்காவினுடைய அழுத்தம், தனியார் நிறுவனங்கள் லாபம் அடையணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு மட்டுமே தான் இந்த ஒரு சட்டத்தை மக்களுடைய பாதுகாப்பையும் கருதாம மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒருவேளை அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த தனியார் நிறுவனம் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு கொடுப்பாங்க, அதை தாண்டி ஏதாவது செலவாச்சுன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கும், இன்சூரன்ஸ் மூலமாக வரும், ஒரு ஃபண்டை உருவாக்கி இருக்கும், அதுல இருந்தெல்லாம் கொடுப்போம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். அப்படி மத்திய அரசாங்கம் செலவு பண்ண போற தொகை அப்படிங்கிறது யாருடைய தொகை? உங்களுடைய, என்னுடைய வரிப்பணம். ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய மிஸ்மேனேஜ்மெண்டால, தனியார் நிறுவனம் செஞ்ச தப்பால, அவங்களுடைய அலட்சியத்தால ஒரு அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எதுக்கு மக்களாகிய நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து இழப்பீடு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்க இந்த இடத்துல எழுப்பணும். இப்ப இந்திய அரசு நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வர அந்த அணு கழிவுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க போறாங்க, அதை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதை செக்ரிகேட் பண்றதுக்கு என்ன சயின்டிபிக் மெத்தட் இருக்கு அப்படிங்கிறதுக்குமான ஏற்பாடுமே மத்திய அரசு கையில இல்ல. ஒரு அரசாங்கத்து கையிலேயே இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இல்லாத போது அணு உலைகளை தனியாரை நம்பி எப்படி நம்மளால கொடுக்க முடியும், அதை எப்படி மக்களும் எதிர்கட்சிகளும் அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2015 சென்னை ஃபிளட்ஸ்ல ஒரே ஒரு மொபைல் நெட்வொர்க் மட்டும் தான் கிடைச்சிச்சு, அதுதான் பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அந்த வெள்ளத்தையும் பொருட்படுத்தாம உடனடியாக அந்த நெட்வொர்க்கை எல்லாம் சரி பண்ணாங்க. மற்ற நெட்வொர்க் எல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு கிடைக்காம இருந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் ஏதாவது வெள்ளம் புயல் ஏற்பட்டாலும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டும்தான் இயங்குது. நிறைய ஆம்னி பேருந்துகள் ரத்து பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மழை வெள்ள காலங்கள்ல ரயில்வே நெட்வொர்க்கும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் என்ன நமக்கு உணர்த்துது? அரசு நிறுவனங்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. மக்களுக்கு சேவையாற்றுறது அப்படிங்கிறது தான் அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து தான் ஒரு அரசு நிர்வாகம் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அங்க செயல்பாட்டுக்கு வருது. ஆனா தனியார் நிறுவனங்களுக்கு அது அப்படி கிடையாது. அது லாப நஷ்டம் சார்ந்தது. அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்படி போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற சாதாரண விஷயங்கள்லயே தனியார் நிறுவனங்கள் இவ்வளவு தூரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்க அப்படின்னா அணு உலை மாதிரியான விஷயங்கள்ல தனியார் நிறுவனங்களை நம்பி எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அவங்க அதுக்கான பொறுப்பை எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க பொறுப்பை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க இவ்வளவு மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு அவங்களுக்கு இவ்வளவு சலுகைகளை மத்திய அரசு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த மசோதா மக்களவையில நிறைவேற்றப்பட்டுருச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் மாநிலங்களவையில நிறைவேற்றப்படல, விவாதத்துல தான் இருக்கு. அது நிறைவேற்றப்படுதா? நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வர்த்தகம் எப்படி இருக்கு, அதை ஒட்டி இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.